இல்லை முதல் 2 படங்களுக்கு வந்து 100% பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அந்த படத்தை வந்து டிவைடடாக யாருமே சொல்லலை, ஆடியன்ஸ் உட்பட. வெறும் ரிவ்யூஸை வச்சு நம்ம பேச முடியாது, ஆடியன்ஸையும் சேர்த்து தான் பேசணும். இப்போ FDFS எல்லாம் நான் பார்க்குறேன், பல பேர் வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிட்டு தான் வெளியில் வராங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்குமான இளைஞர்கள் தியேட்டருக்கு வர்றது தான். இப்போ அதை தாண்டி உள்ளவங்க நல்ல படமானு விசாரிச்சுட்டு வருவாங்க. அவங்க எதிர்பார்க்குற எலிமெண்ட்லாம் அதுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க உள்ளேயே வருவாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க எந்த எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் படமா நான் போவேன் அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனோடு உள்ளே வருவாங்க. அது எப்படி இருந்தாலும் கொண்டாடுவாங்க. அந்த கூட்டம் தான் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த டைரக்டர் கூட இப்போ ரீசெண்டாக அந்த படம் குறித்த கருத்து தொடர்பாக ஒரு விவாதம் இங்கே போயிட்டுருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பெரியார் என்ன சொன்னாரோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பெரியார் என்ன நினச்சாரோ அதை தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொஞ்சம் எனக்கு புதுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெரியார் வந்து இவ்வளவு இப்படி உள்ள படத்தை அவர் காலத்தில் வந்திருந்தா கூட ரசிச்சிருக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொன்ன கருத்து என்னென்னா, விதவை மறுமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாருல்ல, அந்த ஆண் பெண் இருவரும் சமந்தான், இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுலாம் அவர் சொன்னார் இல்லையா. அது இந்த படம் சொல்லுது. அதுக்காக நான் பெரியார் கருத்தை தான் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய சப்பக்கட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு கலாச்சார கேடுங்கிறத ஒரே வரியில் சொல்லிவிட்டு கடந்து போயிட வேண்டியதான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை.